ரவீனா கேட்காமலே போய் கட்டி பிடிச்சிட்டா. அது ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும் அது. இது எப்படி மீட் பண்ணோம்னா, மை பிரதர் ஜோதிஷ் குமார்னு ஹி வாஸ் ஆல்சோ சைல்ட் ஆர்டிஸ்ட். ஹி இஸ் இன் துபாய் நவ். இஸ் ஒர்க்கிங் வித் ஸ்டீல் ஃபோர்ஸ் அண்ட் ஆல் தட். அவனுக்கு ரொம்ப ஆசை இருந்தது இவரை பார்க்கணுன்னு. எதனாலனா, கழுகுன்னு சொன்ன ஒரு படம் இருக்கு. அதெல்லாம் நீ பொறந்திருக்க மாட்ட. கழுகுன்னு ஒரு படம். அந்த படத்துல ரஜினி சார் நடிக்கும்போது மை மதர் வாஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம். ஓகே. அப்போ என் தம்பி நாங்க எல்லாம் ஃபேமிலி ஃபுல்லா அவரோட ஃபேன்ஸ் தான். தம்பியோட ஷர்ட்ல கூட அது இருக்கும். அது கூட அவர்கிட்ட அன்னைக்கு ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தோம். ரஜினி சாரோட ஃபேஸை பெயிண்ட் பண்ணி நாங்கள்லாம் போயிருந்தோம் அவரை பார்க்கறதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில். எஸ்பி முத்துராமன் சாரோட டைரக்ஷன் அது. ஸோ அப்போ மீட் பண்ணி எனக்கு ஒரு பேனா, ஜோதிஷ்க்கு என் தம்பிக்கு ஒரு கிஃப்ட் என்னென்னோ கொடுத்தாரு. திடீர்னு இட் வாஸ் அ சடன் விசிட். பட் யூ ஸோ என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஸ்வீட். அவ்வளோ சிம்பிள் பர்சன். ஸோ அதை ரினியூ பண்ணுறதுக்காக மை பிரதர் said, இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஐ ரியலி வாண்ட் டு கோ மீட் ஹிம்னு ரொம்ப ஆசை சொல்லியிருந்தேன். ஸோ மை டாட்டர் சம்ஹவ் காட் தி அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் அண்ட் வி வெண்ட். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அதுலேயே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. ஸோ ஹி வாஸ் ஸோ ப்ளீஸிங் அண்ட் ஸோ வெல்கமிங். ஃபோட்டோலாம் எடுக்கும்போது இப்போ அவர் இப்படி தோளில் கை போடணும்னு இல்லை, இப்படி கூட நின்றுக்கலாம். அது இட்ஸ் பியூட்டிஃபுல் டு சீ. ரொம்ப அது இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லையா? ஸோ நம்மளால் இன்னொருத்தருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க முடியுதுன்னா அதை விட வேறு எதுவும் தெர் இஸ் நோ வெல்த்ன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதிலெல்லாம் இவங்கெல்லாம் பெரிய நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு இது. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ வாஸ் தே. அவர் வந்து சிவாவுடைய ஃபோட்டோ வரைஞ்சிருந்தார். ஸோ அதெல்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணோம். ஓகே. எவ்ரிபடி வி ஆல் ரவீனா கேட்காமலே போய் கட்டி பிடிச்சிட்டா. அது ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும் அது. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி.